In short, he is a goat of sats. நடிகர் விக்ரமின் கோப்ரா, துல்கர் சல்மானின் சீதாராமம், விஜய் நடித்துள்ள தி கோட் என ரஷ்ய நகரங்களில் அடுத்தடுத்து படமாக்கப்பட்டு வருகின்றன இந்திய சினிமாக்கள். ரஷ்யாவின் தலைநகரான மாஸ்கோவில் உக்ரைன் போரின் தாக்கம் துளியளவும் தென்படவில்லை. காண்போரை கவரும் பழமையான கலைநயமிக்க கட்டிடங்கள், புகழ்பெற்ற மெட்ரோ, அழகான பறந்து விரிந்த சாலைகளில் இடைவிடாது பறந்து கொண்டிருக்கும் கார்கள் என பரபரப்பாகவும் ரம்மியமாகவும் காட்சியளிக்கிறது மாஸ்கோ நகரம். இந்நிலையில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை உயிர் துடிப்பான சினிமா நகரமாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது ரஷ்ய அரசு. ராஜ் கபூர், மிதுன் சக்கரவர்த்தி, ஹேமமாலினி, ஷாருக் கான் போன்ற நடிகர்கள் நடித்த இந்திய படங்களை சப்டைட்டிலுடன் பார்த்து ரசித்தவர்கள் ரஷ்யர்கள். இந்த கலாச்சார தொடர்பை மீண்டும் புதுப்பிக்க விரும்பும் ரஷ்யா, இந்திய திரைப்படங்களின் படப்பிடிப்பு மற்றும் திரையிடுதல்களை ரஷ்யாவில் அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்திய திரைப்பட தயாரிப்பாளர்களை அதிகளவில் ஈர்க்கும் வகையில் குறைந்த செலவில் அழகான மாஸ்கோ நகர பின்னணியில் படமாக்க அனுமதிக்க தொடங்கியிருக்கும் மாஸ்கோ கலாச்சாரத்துறை படப்பிடிப்புக்காக 1100 ஹெக்டேர் பரப்பளவில் பிரம்மாண்ட திரைப்பட பூங்காவையும் உருவாக்கி வருகிறது. மாஸ்கோவின் புகழ்பெற்ற கிரெம்லின் சதுக்கம், செம்பருத்தி சதுக்கம், ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள், அரசு அலுவலகங்கள் என அனைத்தும் இந்த பூங்காவில் படப்பிடிப்புக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மாஸ்கோ திரைப்பட நகரம் என்ற பெயரில் உருவாகி வரும் இந்த திட்டத்தில் படமாக்கப்பட்ட முதல் வெளிநாட்டு திரைப்படமாக விஜய் நடித்த தி கோட் திரைப்படம் படமாக்கப்பட்டுள்ளதாக மாஸ்கோ மேயர் அலுவலகத்தின் முதல் துணைத் தலைவர் தெரிவித்தார். இந்திய சினிமா தயாரிப்பாளர்கள் உள்ளிட்ட பிற நாட்டு தயாரிப்பாளர்களுக்கு அழைப்பு விடுக்கும் வகையில் மாஸ்கோவில் சர்வதேச திரைப்பட வார விழாவை நடத்தியிருக்கிறது மாஸ்கோ கலாச்சாரத்துறை. இந்த விழாவில் பங்கேற்ற வாரிசு திரைப்படத்தின் தயாரிப்பாளர் தில் ராஜு, இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் தயாராகி வரும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் கிறிஸ்துமஸில் திரைக்கு வரும் என்றும், கேம் சேஞ்சர் படத்தை ரஷ்ய திரையரங்குகளில் வெளியிட முயற்சிகள் நடந்து வருவதாகவும் தெரிவித்தார். மாஸ்கோவில் இந்திய சினிமாக்கள் படமாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த ரஷ்யன் டீம் இந்த ஏப்ரல் ஹைதராபாத் வந்தாச்சு. அந்த டைம் தே இன்வைட்டட் டு மாஸ்கோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல். So now they are invited all Indian fraternity, film fraternity from Bollywood and Telugu states, some other Karnataka, Tamil also, one or two people are there. So this is good for Russian and Indian film because there is a providing all locations, film studio, Jasti they are giving. Okay. We shot one film in 2022 and the COVID time lower padam shooting aichinge. Okay. So I am planning is a next also. Okay. Even is a there now and the meeting law is a minister Solachu is giving debate rebates for films also. Okay. So definitely is a Indian films jasti shooting varum in future. மாஸ்கோ சர்வதேச திரைப்பட வார விழாவில் கல்கி, RRR, லால் பட்டா லேடிஸ் உள்ளிட்ட இந்திய சினிமாக்கள் திரையிடப்பட்டன. ஏற்கனவே ரஷ்யாவில் சீதாராமம் படத்தை படமாக்கியுள்ளதை நினைவுகூரும் கல்கி திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஸ்வப்னா, பிரியங்கா சகோதரிகள் கல்கி திரைப்படத்தை இந்த மாதத்தில் ரஷ்ய மொழியில் வெளியிட உள்ளதாக தெரிவித்தனர். இனிவரும் காலங்களில் ரஷ்யாவில் படமாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். It's exciting and also it's very, the film has done its course and now I'm just seeing this audience. It's again like a new release for me. Okay, now so because it's a different audience, it's a different culture, it's a different thing. So I'm excited, also again nervous to see how they're going to react. So yeah, so because it's a new set of audience, it's a new country. So it's good. It's good. Being nervous is good. ரஷ்யாவில் இந்திய திரைப்படங்களை திரையிடுதல் அதிகரித்து வருவதும், மறுபுறம் இந்திய சினிமாக்கள் ரஷ்யாவில் படமாக்கப்படுவதும் அதிகரிக்க தொடங்கியிருப்பதும் ரஷ்யா இந்தியா சினிமா உறவில் மீண்டும் ராஜ்கபூர் காலம் மலரத் தொடங்கி இருப்பதை உறுதிப்படுத்துகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.